சிவாய நம. குரு வாழ்க, குருவே துணை. பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மார்கழி திங்களின் 2ஆம் நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் 2. பையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு, வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரீசைகள் கேளிரோ பார்க்கடலுள், செய்யும் கிரீசைகள் கேளிரோ பார்க்கடலுள், பையத்துயின்ற பரமனடி பாடி, பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணும் பாலுண்ணோம் நாட்காலி நீராடி, நெய்யுண்ணும் பாலுண்ணோம் நாட்காலி நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம் திக்குறளை சென்றோதோம், செய்யாதன செய்யோம் திக்குறளை சென்றோதோம், ஐயமும் பேச்சையும் அதனையும் கை காட்டி, ஐயமும் பேச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உய்யுமாறென்னே உகந்தெலோர் எம்பாவாய், உய்யுமாறென்னே உகந்தெலோர் எம்பாவாய். பாடலின் பொருள். திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையே நீராடிவிட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது. ஏனென்றால் மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம். தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது. தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது. இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும். இப்பாடலின் விளக்கம் என்னவென்றால், ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம். வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும், மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான். அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய், பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள் நாச்சியார். சிவாய நம. மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை 2ஆம் பாடல். பாசம் பரஞ்சோதி என்பாய் ராப்பகல் நாம், பாசம் பரஞ்சோதி என்பாய் ராப்பகல் நாம், பேசும்போது எப்போது இப்போதரமளிக்கே, பேசும்போது எப்போது இப்போதரமளிக்கே, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம், பேசும்போது எப்போது இப்போதரமளிக்கே, நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையீர், நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையீர், சீச்சி இவையும் சிலவோ விளையாடி, சீச்சி இவையும்
சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு இயேசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கன் பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய் ஈசனார்க்கன் பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே, ராப்பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரம் பேசினாய். ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள். உறங்குபவள் எழுந்து, தோழியரே, சீச்சி, இது என்ன பேச்சு? ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள். அவளுக்கு பதிலளித்த தோழியர், கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான். அவன் சிவலோகத்தில் வாழ்பவன், திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன். நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும், நீயே புரிந்து கொள்வாயாக என்றனர் தோழிகள். அவளும் எழுந்து நீராடச் செல்கிறாள். இறைவனின் திருவடிகளை காணவும் செல்கிறார்கள். சிவாய நம. குருவாழ்க, குருவே துணை. மாணிக்க வாசகப் பெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். என்றும் இறைப்பணியில் இரா முருகேஸ்வரி, தமிழாசிரியர், சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் பள்ளி. நன்றி, வணக்கம்.